character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. So let me start our session. So நம்ம பாட்னி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாபிக்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் our session. ஸோ லாஸ்ட் கிளாஸ் we discussed about the topic flower, right? ஸோ ஃப்ளாரை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் அதில் 3 சேஞ்சஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஸோ நம்மளுடைய ப்ரீ ஃபர்டிலைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன, ஓகேவா, அது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் haploid microspore. So haploid microspore is nothing but the n number of microspores from diploid microspore mother cells. ஓகேவா. ஸோ அப்போ n number of microspore இருந்து 2n number of microspore ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த்ரூ மியாசிஸ் தெரியும் இல்லையா, மியாட்டிக் டிவிஷன். ஸோ த செல் இஸ் டிவைடட் இன்டு 2. ஸோ 2 4 4 வந்து 8 16 அப்படி டிவைட் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் மூலயமா ஹாப்ளாய்ட்லேருந்து டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் மதர் செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், which is called as microsporogenesis. The primary sporogenous cells. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நமக்கு 2 விதமான செல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் இஸ் parietal செல் அண்ட் another ஒன் இஸ் ஸ்போரோஜெனியஸ் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்போரோஜெனியஸ் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோட்டிக் டிவிஷன் பண்ணுது. ஸோ மைட்டோட்டிக் டிவிஷன் இஸ் நத்திங் பட் a single cell is divided into 2 daughter cells. ஓகேவா. ஒரு சிங்கிள் பேரண்ட் செல் வந்து 2 டாட்டர் செல்லாம் டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் மைட்டோட்டிக் டிவிஷன். ஸோ அப்படி டிவைட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜெனியஸ் டிஷ்யூஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ த லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்போரோஜெனியஸ் டிஷ்யூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி டிவைட் ஆகி நமக்கு கிடச்சிட்டே இருக்கும்போது லாஸ்ட் ஸ்போரோஜெனியஸ் டிஷ்யூ வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி. ஸோ அகெயின் திஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் மியாட்டிக் டிவிஷன் ஆகுது. ஸோ மியாட்டிக் டிவிஷன் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ். ஸோ எத்தனை 4 haploid microspores வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ மைக்ரோஸ்போர் soon separate from one another and remain free in the anther locule. ஸோ 4 உருவாகுது இல்லையா, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் ஆகி என்னவாகுது ஃப்ரீயாக அங்கே ஆந்தர் லோக்யூலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் டெவலப் இன்டு போலன் கிரெயின்ஸ். ஸோ இது தனித்தனியாக நமக்கு உருவானதுக்கப்புறம் அங்கே நமக்கு என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ். The stages in the development of microsporangia is given in the figure. So நம்ம பார்க்கலாம் ஃபிகரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. So in some plants all the microspores in microsporangium remain held together. So நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்ஸ் வந்து டிவைட் ஆனதுக்கப்புறம் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு சில பிளான்ட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்போரன்சியமில் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கு. ஓகேவா. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலினியம். ஸோ எக்ஸாம்பிள் கேலோட்ரோபிஸ். இப்போ கேலோட்ரோபிஸ் இஸ் நத்திங் பட் எருக்கம் செடின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்குது. அதுக்கு பேர் தான் பொலினியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொலினியா ஆர் attached to a clamp or clip like sticky structure called corpusculum. So அந்த பொலினியம் வந்து ஒரு clip like structure மாதிரி, clip இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஹேங்கிங் அந்த clip like structure மாதிரி அங்கே ஸ்டக்காக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா corpusculum. So the filamentous or thread like part arising from the each polonium is called
ரெட்டினாக்குலம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பொலினியம்ல இருந்து ஒரு ஃபிலமெண்டஸ் அப்போ ஒரு இதழ் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு த்ரெட் போல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகிட்டே இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினாக்குலம் அப்படின்னு சொல்றோம். த ஹோல் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் இன்வெர்டட் லெட்டர் Y. ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Y-ஐ தலைகீழ வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேட்டர். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். ஸோ மேலே பிக்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா ஆங்கர்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அதில் 5 லேயர்ஸ் உருவாகுது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆந்தர் primordium. ஸோ இதான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆந்தர். ஓகேவா? ஸோ இதான் primordium. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆர்ச்சஸ்போரியல் செல் இல்லையா. ஆர்ச்சஸ்போரியல் செல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆர்ச்சஸ்போரியல் செல். அதுக்கப்புறம் அது ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரட்டல் செல். ஸோ அந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்லேருந்து நமக்கு 2 விதமான செல்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று பேரட்டல் அண்ட் ஸ்போரோஜினியஸ் செல். ஸோ இதுதான் வந்து பேரட்டல் அண்ட் ஸ்போரோஜினியஸ் செல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வால்ஸ் எல்லாம் உருவாகிருக்கு. ஓகேவா? இந்த ஆந்தர்ஸில் வால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வால்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 லேயர்ஸ் ஸ்போரோஜினியஸ் செல்ஸில் 5 லேயர்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எபிடர்மிஸ், மிடில் லேயர், எண்டோதீஷியம், டாபிட்டம்லாம். ஸோ அதுதான் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அகெயின் திஸ் ஸ்போரோஜினியஸ் ஸ்டேஜ் வந்து என்னவா இருக்கு 4 இதுவாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் த டெட்ராட் ஸ்டேஜ். 4 லேயர் உள்ளது. ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர், டாபிட்டம், போலன் டெட்ராட், ஸ்டோமியம் அண்ட் திஸ் இஸ் வாட் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ். இங்கே தான் நமக்கு என்ன உருவாகுதுன்னா மைக்ரோஸ்போர் இஸ் நத்திங் பட் எ மேல் கேமெட்டோஃபைட், ரைட்? ஸோ மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ் வந்து இங்கே நமக்கு உருவாகி இருக்கு. அண்ட் த லாஸ்ட் ஒன் போலன் கிரெயின் ஸ்டேஜ். இங்கே தான் நமக்கு என்னது ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ போலன் கிரெயின் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் த கனெக்டிவ் டிஷ்யூ. எபிடர்மிஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ எண்டோதீஷியம் அதுக்குள்ளே இருக்கிற லேயர். மிடில் லேயர் பார்த்தீங்கன்னா எண்டோதீஷியம்க்கும் உள்ளே இருக்க லேயர். ஓகேவா? தட் இஸ் வாட் அ மிடில் லேயர். அண்ட் திஸ் இஸ் அ போலன் கிரெயின்ஸ். ஸ்ட்ரோமியம் பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் அ ஸ்ட்ரோமியம் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட். தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். ஆந்தர் வந்து ப்ரீமோரியம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆந்தர்லேருந்து எப்படி ஒரு மெச்சூர்ட் ஆந்தராக வந்து உருவாகிருக்கு அப்படின்ற ஸ்டேஜஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So transfer structure of anther. So TS is nothing but transfer section of anther. So transfer section of anther பார்க்கலாம். மெச்சூர் ஆந்தர் ஒரு ஆந்தர் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதோட transfer sections எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். So reveals the presence of anther cavity surrounded by an anther wall. So இங்கே ஆந்தரில் அதை சரௌண்ட் பண்ணி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தர் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பைலோப் இல்லையா, டபுள் லேயர் ஸ்ட்ரக்சர் பைலோப். ஸோ ஒவ்வொரு லோப்லையும் நமக்கு 2 டைத்திகஸ் இருக்குது. A typical anther is டெட்ராஸ்பொரன்ஷியேட். ஒவ்வொரு ஆந்தருமே டெட்ராஸ்பொரன்ஷியேட்னா 4 லோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் இஸ் கிவன் இன் த ஃபிகர். ஸோ பார்க்கலாம், இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து ஆந்தர் வால் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஆந்தரை சுற்றி நமக்கு ஒரு ஆந்தர் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. த மெச்சூர் ஆந்தர் வால் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் லேயர்ஸ். ஓகேவா? ஒரு மெச்சூர் ஆந்தர் வாலில் என்னென்ன லேயர்ஸ்லாம் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் இல்லையா. எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டாபிட்டம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். எபிடர்மிஸ்னா என்ன, எண்டோதீஷியம்னா என்ன, மிடில் லேயர்னா என்ன, டாபிட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் எபிடர்மிஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் இஸ் an outer layer, right? So it is a single layer and protective in function. ஸோ இது அவுட்டரில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லேயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் a single layer. The cells undergo repeated anticlinical division to cope up with the rapidly enlarging internal tissues. So already இங்கே எபிடர்மிஸில் ப்ரெசென்ட்டாக இருக்க எல்லா செல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anticlinical division. So anticlinical division is nothing but so செல் ஆர்கனல்ஸுக்கு பேரலாக செல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து anticlinical division அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்டர்னல் டிஷ்யூஸை வந்து பெருசாக்கிறதுக்காக, என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுக்காக அந்த கண்டினியூஸாக anticlinical division வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆந்தர் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஸோ நமக்கு இதில் லேயர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் அ கனெக்டிவ் டிஷ்யூ, ரைட்? தென் அவுட்டர் லேயர் எபிடர்மிஸ், அதுக்குள்ளே இருக்க லேயர் எண்டோதீஷியம். ஸோ எண்டோதீஷியமுக்கு உள்ளே இருக்கிற லேயர் தான் வந்து மிடில் லேயர். தென் திஸ் அ டாபிட்டம், ஸ்டோமியம், pollen grains. ஓகேவா? திஸ் இஸ் a diagrammatic view and this is a microscopic view. மைக்ரோஸ்கோபிக் வியூவில் நமக்கு இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே இப்படி வரைஞ்சிருக்கோம் பிக்சர் வைஸாக. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம் எண்டோதீஷியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு லேயராக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எபிடர்மிஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எண்டோதீஷியம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஜென்ரலி a single layer. ஸோ இதுவுமே ஒரு சிங்கிள் லேயர் ஸ்ட்ரக்சர் தான்.
of radially elongated cells. So இங்க எல்லாமே cells எல்லாமே வந்து என்னது radially elongated cells found below the epidermis. அப்ப epidermisக்கு அடுத்த லேயர் தான் நமக்கு என்னன்னு சொல்றோம் endothelium, right? So இங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே elongated cells தான். The inner tangential wall develop bands. So அதுக்குள்ள இருக்கிற tangential walls வந்து என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய band like structures, that means band means rubber band மாதிரி இருக்கும் elastic structure. So அந்த மாதிரி உருவாக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. Of alpha cellulose, the cells are hygroscopic. இதுல present இருக்க எல்லா செல்ஸ்மே வந்து water contented cell-ஆ இருக்கும். Hygroscopic means நிறைய water contented cell. In the anthers of aquatic plants, ஓகேவா, ஒரு சில aquatic plantsல இருக்கிற anthers, then saprophytes and clistogamous flower and extreme parasites, endothelial differentiation is absent. So aquatic plants layum sari, saprophytes la clistogamous plants is nothing but a self pollinating plant. Then extreme parasites, endothelial differentiation irukadu, anga epidermis irukum but endothelium vandu irukadu அப்படினு சொல்லிருக்காங்க. The cells along the junctions of the two sporangia of an anther lobe lack these thickenings. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் along the junction of the two sporangia, ரெண்டு ஸ்பொரான்ஷியாவில் இருக்கிற இந்த செல்ஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா திக்னஸ். ஓகேவா, ஆந்தரோடைய திக்னஸ் வந்து இருக்காது. ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்டு ஸ்டோமியம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்டோமியம்னா இப்படி வந்துட்டு தென் அகைன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த லேயரும் இந்த லேயர் வந்து நம்ம ஸ்டோமியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே திக்னஸ் இருக்காது. திஸ் ரீஜன் along with the hygroscopic nature. ஸோ இந்த processium along with the hygroscopic nature of the endothelium. Hygroscopic nature நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், செல்ஸ்ல வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். helps in the dehiscence of anther at maturity. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்ல இருந்து கீழே விழுந்துடும். டெஹிசன்ஸ் மீன்ஸ் அதுல இருந்து ரிமூவ் ஆகி கீழே விழுந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான், hygroscopic nature and the stomium region, ரைட்? ஸோ இதான் வந்து endothelium. அடுத்த மிடில் லேயர்ஸ். ஸோ endotheliumக்கு அடுத்த லேயர் தான் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் லேயர்ஸ். ஸோ 2 to 3 layers of cells next to endothelium constitute middle layers. They are generally ephemeral. Ephemeral அப்படின்னா என்னன்னா இட்ஸ் டெம்பரரி. ஓகேவா, ephemeral ஆனால் டெம்பரரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் அதில் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் இருக்காது. ஓகேவா, தே டிஸ்இன்டிகிரேட் ஆர் கெட் crushed during maturity. ஸோ அப்போ ஆந்தர் மெச்சூர் ஆக இந்த மிடில் லேயர்ஸ் வந்து என்ன ஆகிடும், டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். தட் இஸ் வாட் ephemeral அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then tapetum, so it is the innermost layer. So middle layer க்கு அடுத்த layer தான் நமக்கு வந்து tapetum. So it is the innermost layer of the anther wall and attains its maximum development at the tetrad stage of microsporogenesis. So இதோடைய maximum development வந்து அது எப்போ அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா anthers வந்து நம்ம சொன்னோம் இல்லையா 4 லோபா பிரியும் அப்படின்னு சொல்லி tetrad stage, அப்போ தான் இதோடைய மெச்சூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும் tapetum உடைய டெவலப்மெண்ட். It is derived partly from peripheral wall. ஸோ இந்த tapetum வந்து ஆந்தரில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து பெரிஃபரல் வால் லேயர்ல இருந்தும் பாதி வந்து கனெக்டிவ் டிஷ்யூல இருந்தும். ஓகேவா, பெரிஃபரல் வால்ல இருந்து பாதியும் கனெக்டிவ் டிஷ்யூல இருந்து பாதியும் ஒன்றா சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா tapetum of the anther lining the anther locule. Thus the tapetum is dual in origin. ஸோ ஏன்னா இது ரெண்டு இதுலேருந்து நமக்கு ஆரிஜினேட் ஆகிறதுனால dual in nature அப்படின்னு சொல்கிறோம். tapetum is dual in nature. Thus the tapetum is dual in nature. It nourishes the developing sporogenous tissue, microspore mother cell and microspores. ஸோ இதோட வேலை என்ன, tapetum உடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it provides நியூட்ரிஷன். ஓகேவா, ஃபுட் ப்ரொவைட் பண்ணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஸ்போரோஜினியஸ் டிஷ்யூக்கு, மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ்க்கு. The cells of the tapetum may remain uninucleate. ஸோ tapetumல இருக்கிற செல்ஸ் வந்து யூனிநியூக்ளியேட்டாகவும் இருக்கலாம். யூனிநியூக்ளியேட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a single nucleus, ரைட்? ஸோ யூனிநியூக்ளியேட்டாகவும் இருக்கலாம். Then or may contain more than one nucleus. அப்படி இல்லைனா more than one nucleus, multinucleus-ஆகவும் இருக்கலாம். Or the nucleus may become polyploid. Polyploid means more than 2. So அப்போ uninucleate-ஆகவும் இருக்கலாம், more than 1-ஆகவும் இருக்கலாம், more than 2-ஆகவும் இருக்கலாம். ஓகேவா, so it also contributes to the wall materials, sporopollenin, pollen kit, tryphin and a number of proteins that control incompatibility reactions. அதே போல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வால் மெட்டீரியல்ஸுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்போரோபொலின், போலன் கிட், ட்ரிஃபைன் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன். tapetum also controls the fertility or sterility of the microspore or pollen grains. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tapetum என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு pollen grains உடைய fertility, that means reproduction இதையோ அப்படி இல்லை sterility மலட்டுத்தன்மையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா tapetum தான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் tapetum. ஸோ tapetum is an important question. ஓகேவா, functions of tapetum வந்து ஒரு important 3 mark question. ஸோ அது அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். there are 2 types of tapetum based on its behavior. ஓகேவா, அதோடைய பிஹேவியரை பொறுத்து tapetum நம்ம 2 விதமாக பிரிச்சிருக்கோம். one is secretory tapetum and another one is invasive tapetum. ஸோ secretory tapetum அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது
parietal or granular or cellular. இது மூணுமே ஒன்று தான் secretory tapetum. The tapetum retains the original position and cellular integrity and nourishes the developing microspore. இந்த secretory tapetum உடைய work என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tapetum உடைய ஒரிஜினல் பொசிஷனையும் அதோடைய cellular integrity cells எல்லாமே ஒன்றா சேர்ந்தது எல்லாத்தையுமே அது கான்ஸ்டன்டாக that means maintain பண்ணிகிட்டே இருக்கும் and nourishes the developing microspore. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்க மைக்ரோஸ்போர்ஸுக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் செக்ரட்டரி டாபிட்டம். தென் இன்வேசிவ் டாபிட்டம். இன்வேசிவ் டாபிட்டம்க்கு இன்னொரு பேர் வந்து பெரிப்ளாஸ்மோடியல். ஸோ த செல்ஸ் லூஸ் தேர் இன்னர் டான்ஜென்டியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் and the protoplast of the tapetal cells coalesces to form a periplasmodium. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய இன்னர் டான்ஜென்டியல் வால்ஸை வந்து லூஸ் ஆக்கிடுது. ஓகேவா? ரொம்ப டைட் ஆக்காமல் லூஸாக இருக்குது. அண்ட் ரேடியல் வால்ஸ் அதுவுமே இல்லை, இன்னர் டான்ஜென்டியல் வால் மட்டும் இல்லாமல் ரேடியல் வால்ஸ், அதுக்கப்புறம் புரோட்டோபிளாஸ்ட், இது எல்லாம் மூணு ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிப்ளாஸ்மோடியல் அப்படின்ற ஒரு லேயர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? This is what invasive tapetum. Then functions of tapetum. So நான் சொன்ன மாதிரி functions of tapetum is an important 3 mark question, right? So இது இல்லாமல் question paper இருக்காது. 3 mark question. It supplies nutrition to the developing microspore. So நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா tapetum உடைய வேலை என்னன்னா so developing microsporeக்கு nutrition supply பண்ணும். Then it contributes sporoplumen through ubis bodies. So ubis body is nothing but it's a special kind of body which is present in the tapetum. So இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோப்ளினனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். thus plays an important role in pollen wand formation. ஸோ இது இருக்கிறதுனால அங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் வால் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், the pollen kit material is contributed by tapetal cells and it is later transferred to the pollen surface. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen kit materialஸை வந்து tapetal cells ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen surfaceக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. Exine proteins responsible for rejection. Exine proteins responsible for rejection reactions of the stigma are present in the cavities of the exine. The proteins are derived from tapetal cells. So என்ன that means rejection reaction இல்லையா ஸ்டிக்மாவை வந்து ரிஜெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா cavities of the exine. These proteins are derived from the tapetal cells. இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா tapetal cellsல இருந்தா. ஓகேவா? ஸோ these are the major functions of tapetum. ஓகேவா? ஸோ do you know உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். Many botanists speak of a third type of tapetum called amoeboid. ஸோ நம்ம இது வரைக்கும் 2 டைப் தான் பார்த்தோம் இல்லையா செக்ரட்டரி அண்ட் இன்வேசிவ். ஸோ நிறைய பாட்டனிஸ்ட் வந்து தேர்ட் டைப் ஆஃப் டாபிட்டமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாபிட்டமுக்கு பேர் அமீபாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் அமீபா, அதனால தான் அமீபாய்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதுக்கு அமீபாய்டு. வேர் த செல் வால் இஸ் நாட் லாஸ்ட், த செல்ஸ் protrude into the anther cavity through an amoeboid movement. ஸோ என்னன்னா இந்த செல்ஸ் வந்து அந்த கேவிட்டி ஆந்தர் கேவிட்டிக்குள்ளே எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்டு மூவ்மெண்ட். அமீபாய்டு வந்து எப்படி அதோட பாடி மூவ் பண்ணுதோ அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகிறதுனால இதுக்கு பேர் அமீபாய்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. திஸ் டைப் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் மேல் ஸ்டெரிலிட்டி. ஸோ இந்த டைப் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்கு அசோசியேட் பண்ணியிருக்குன்னா மேல் ஸ்டெரிலிட்டி அண்ட் ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் பெரிப்ளாஸ்மோய்டு டைப். ஸோ நம்ம அங்கேயும் பார்த்தோம் இல்லையா ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த டைப்பை அந்த டைப்போட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் மேல் ஸ்டெரிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க தேர்ட் டைப் ஆஃப் டாபிட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் ஆந்தர் கேவிட்டி. The anther cavity is filled with microspores. So anther cavity ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா microspores, that is male gametophytes in young stages or with pollen grains at maturity. young stages microspores இருக்கும், mature stageல pollen grains இருக்கும். The meiotic division of microspore mother cell gives rise to microspore which are haploid in nature. So already நம்ம meiotic division நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். So the cell divides into 2, 4, the multiples of 2, right? ஸோ அந்த டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிவைட் ஆகினதுக்கப்புறம் நமக்கு அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் நிறைய உருவாகும். ஸோ விச் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர், தட் இஸ் n நம்பர் ஆஃப் செல்ஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். ஓகேவா? கனெக்டிவ். இட் இஸ் த காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். இட் பொசஸஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். It also contributes to the inner tapetum. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆந்தரில் கனெக்டிவ் டிஷ்யூ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ. ஸோ இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க என்னது ஸ்டெரைல் டிஷ்யூ தான். இது முழுக்க முழுக்க எதால் சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் லோப், ரைட்? ஆந்தருடைய லோபில் சரௌண்ட் ஆயிருக்கும். இட் பொசஸஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ இது முழுக்க நமக்கு என்ன இருக்கும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும். இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்னர் டாபிட்டம். ஸோ உள்ளே இருக்கிற டாபிட்டமுக்கும் இது என்ன பண்ணுது சில விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் வாட் கனெக்டிவ். அடுத்து மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட்
pollen grain. நம்ம பார்த்தோம் இல்லையா ஆந்தர் கேவிட்டியில் யங் ஸ்டேஜில் மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், மெச்சூர்டு ஸ்டேஜில் pollen grains ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Microspores are the intermediate product of meiosis of the microspore mother cell, whereas the pollen grain is derived from the microspore. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா microspores are the immediate product of meiosis. meiosis நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு உடனே கிடைக்கிற ப்ராடக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா microspores. பட் அதுக்கப்புறம் ஓகேவா தென் ஃபார்ம் ஆகி நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கிறதா வந்து pollen grains. The microspores have protoplasm surrounded by a wall. So microspores என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க, protoplasm இருக்கு, அதை சுற்றி நமக்கு என்ன இருக்கு, wall இருக்கு, which is yet to be fully developed. ஓகேவா அந்த wall வந்து இன்னும் என்னவாகணும், ஃபுல்லாக டெவலப் ஆகணும். The pollen protoplasm consists of dense cytoplasm. pollen protoplasmல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கு with a centrally located nucleus. அதில் ஒரு centrally located nucleus இருக்கு. The wall is differentiated into two layers. ஓகேவா இந்த வால் வந்து நமக்கு ரெண்டு விதமாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இன்னர் லேயர் கால்ட் இன்டைன் அண்ட் அவுட்டர் லேயர் கால்ட் எக்ஸைன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு டேபிட்டமில் எக்ஸைன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்காக. ஸோ இங்கே ரெண்டு லேயர் இருக்குது, இன்டைன் அண்ட் எக்ஸைன். இன்டைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின், இன்னர் லேயர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும், அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், cellulose and callose together with the proteins. So இந்த inner layer முழுக்க எதால ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pectin, hemicellulose, cellulose and callose together with the proteins. So exine பார்த்தீங்கன்னா அது தின்னா இருக்கு, இங்க இது திக்கா இருக்கு, and it is made up of cellulose, sporopollenin and pollen cage. The exine is not uniform and it is thin at certain areas. ஆனால் இன்டைன் வந்து எப்பவுமே என்னமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்மாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸைன் வந்து திக்காக இருக்கும், பட் யூனிஃபார்மாக இருக்காது, ஒரு சில இடத்துல வந்து இது என்னவா இருக்கும், தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அது யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when these thin areas are small and round it is called germ pores. ஸோ இந்த thin areas வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கு பேர் வந்து germ pores. and when elongated it is called furrows. ஓகேவா சின்னதாக இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து germ pores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதுக்கு பேர் furrows. it is associated with the germination. ஸோ இது முழுக்க எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா germination. that means முளைக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சீட்ஸ்லேருந்து, அதான் germination of pollen grains. the sporopollenin is generally absent in germ pores. Sporopollenin வந்து எதுல இல்லைன்னு சொல்றாங்க, germ poresல இல்லை. The surface of the exine is either smooth or sculptured in various patterns. ஓகேவா exine உடைய surface வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும், sculptured means மேடும் பள்ளமாகவும் இருக்கும், in various patterns. பார்த்தீங்கன்னா rod like, grooved, warty, punctuate, etc. The sculpturing pattern is used in the plant identification and classification. இந்த sculptured pattern வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன பிளான்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷேப் ஆஃப் ஏ போலன் கிரெயின் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீஷஸ் டு ஸ்பீஷஸ். ஓகேவா போலன் கிரெயின்ஸோட ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் அது வேரி ஆகிட்டே இருக்கும். இட் மே பி பார்த்தீங்கன்னா குளோபோஸ், எலிப்சாய்ட், ஃபியூசிஃபார்ம், லோப்ட், ஆங்குலார் ஆர் கிரசன்ட் ஷேப்டு. ஓகேவா எலிப்டிக்கல் ஷேப்பாக இருக்கலாம், ஃபியூசிஃபார்ம் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை சர்க்குலர் லோப்டு ஷேப்பாக இருக்கலாம், ஆங்குலர் ஷேப்பாக இருக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு விதமான ஷேப்பில் இருக்கலாம். த சைஸ் ஆஃப் த போலன் வேரிஸ் ஃப்ரம். ஓகேவா ஸோ ஒவ்வொரு போலன் கிரெயின்ஸோடைய சைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ 10 micrometers in myostatis to 200 micrometers in members of the family Cucurbitaceae and Nyctiginaceae. ஓகேவா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அதோடைய போலன் கிரெயின்ஸோடைய சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ஷேப்பும் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த ஷேப்ஸ் அண்ட் சைஸ் ஆஃப் தி போலன் கிரெயின்ஸ். ஸோ டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ராக்கெட் இங்கே டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், டூ யூ நோ எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே 1 marks கேட்பாங்க. ஸோ புக் இன்சைட்லேருந்து நமக்கு 1 marks கேட்கணும் அப்படின்னா டூ யூ நோலேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ பாருங்கள், பேலியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின். ஓகேவா ஸோ வைராலஜி அப்படின்றது வைரஸஸோட ஸ்டடி, ஸோ பாக்டீரியாலஜி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பேலியாலஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸை பற்றி படிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் போலன் டு லொக்கேட் ஆயில் ஃபீல்ட். ஸோ இந்த பேலியாலஜியை பற்றி படிக்கிறது மூலிமா நமக்கு என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாவெல்லாம் வந்து அதிகமாக கோல் இருக்குது, ஸோ எந்த ஏரியாலாம் அதிகமான ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். போலன் கிரெயின்ஸ் ரிஃப்ளெக்ட் த வெஜிடேஷன் ஆஃப் அன் ஏரியா. ஸோ எந்த அளவுக்கு அங்கே போலன் கிரெயின்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடத்தோடைய ஏரியாவுடைய வெஜிடேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். லிக்விட் நைட்ரஜன்
196 degrees Celsius is used to preserve pollen in a viable condition for prolonged duration. This technique is called cryopreservation. ஓகேவா, pollen grains வந்து ஒரு liquid nitrogen யூஸ் பண்ணி under -196 degrees Celsius is a very important thing. ஸோ ஒரு viable conditionல ஒரு ரொம்ப நீண்ட காலத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் cryopreservation, and it is used to store pollen grains of economically important crop for breeding programs. ஸோ போலன் பேங்க்ஸ் அப்படின்னா இப்போ நம்மளாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, பிளட் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே போல தான் இந்த போலன் கிரெயின்ஸையும் போலன் பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து உருவாக்கணும், நிறைய உற்பத்தி பண்ணணும் அப்படின்றப்ப இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பி போலன். பி போலன் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ். பி போலன் இஸ் எ natural substance and contains high protein, carbohydrate, trace amount of minerals and vitamins. So bee pollen is nothing but it's a natural substance. So அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அண்ட் கொஞ்சமாக மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. therefore it is used as a dietary supplement and it is sold as a pollen tablets and syrups. ஓகேவா, இது எதுக்காகனா டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேப்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சிரப்ஸாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. further it increases the performance of athletes. ஓகேவா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் athletes அப்படின்னா, ஸோ நிறைய ஓட்டப்பந்த வீராங்கனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட்டாக எடுத்துக்கிறாங்க. ரேஸ் ஹார்ஸ், அப்புறம் தென் குதிரை இல்லையா, ஸோ சண்டைக்காகலாம் போகிறது, போட்டியில் போகும் இல்லையா, அந்த மாதிரியான குதிரைகளுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹீல்ஸ் த wounds caused by burns. அதே போல் ஸோ நமக்கு தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பீ போலனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் காயங்கள்லாம் சரியாயிடும். த ஸ்டடி ஆஃப் ஹனி போலன் இஸ் கால்டு மெலிட்டோபாலினாலஜி. ஸோ ஹனி போலனை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் மெலிட்டோபாலினாலஜி. ஓகேவா. ஸோ போலன் கிட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டாபிட்டம். Pollen kit is contributed by the tapetum and colored yellow or orange and is chiefly made up of carotenoids or flavonoids. ஸோ இந்த டேபிட்டம் வந்து எல்லோ கலராக இல்லை ஆரஞ்ச் கலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டினாய்ட்ஸ் அண்டு ஃப்ளாவினாய்ட்ஸ் தான். இட் இஸ் அன் ஆயிலி லேயர் ஃபார்மிங் எ திக் விஸ்கஸ் கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலன் சர்ஃபேஸ் மேலே ஒரு விஸ்கஸ், தட் மீன்ஸ் வழவழப்பான தன்மையை கொண்டது தான் வந்து இந்த தட் மீன்ஸ் கேரட்டினாய்ட்ஸ் அண்டு ஃப்ளாவினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் அட்ராக்ட்ஸ் அ இன்செக்ட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன். ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் எதுக்காக அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கலருக்காகவே நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வந்து பிளான்ஸ் மேலே உட்காரும். ஸோ அப்போ நமக்கு அங்கே பாலினேஷன் நடக்கும் இல்லையா, அதுக்காக தான். தென் ப்ரொடெக்ட் ஃப்ரம் யூவி ரேடியேஷன், சன்லைட்லேருந்து வர யூவி ரேடியேஷன்லேருந்து பிளான்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் பற்றி, தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தரை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.